வணக்கம் நண்பர்களே. மைவி3 உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மைவி3 உறுப்பினர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டு விஷயந்தான். அந்த 2 விஷயத்தில் ஒரு விஷயம் இப்போ இனிமேல் கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காரு எம்டி சார், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாம். எம்டி சார் வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் இப்போ 29ஆம் தேதி மதுரையில் ஹப் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அடுத்து 30ஆம் தேதி திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. 1ஆம் தேதி 2ஆம் தேதி இது நமக்கு SG4 முடித்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு ட்ரிப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கான பிளேஸ் எங்கே அப்படின்றத அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. அடுத்து 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் ஹப் ஓப்பன் ஆகுது. 4ஆம் தேதி விழுப்புரம். 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கானாவோட தலைநகரமான ஹைதராபாத்தில் நம்ம ஹெட் ஆஃபீஸ் ஓப்பன் ஆக போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கை வருது. நம்ம நிறுவனத்து மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் இனிமேல் அந்த பயம் இருக்காது. ஏன்னா ஒரு சில நண்பர்கள், நம்ம உறவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் எம்டி சார் ஓடி போயிட்டார், ஃபாரின் போயிட்டார், இனிமேல் உங்களுக்கு அமௌண்ட்டு வராது, கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலடியான ஒரு அப்டேட்டு தான். இதெல்லாம் இந்த அப்டேட்லாம் கேட்டுட்டு நம்ம உறவுகள் கமெண்ட் பண்ணுவாங்க, உங்கள் எம்டி வீடியோ தானே போட்டிருக்காரு, அது எங்கேருந்து வேணாலும் போடலாம், க்ளோஸ் ஆனது தான் அப்படி இப்படின்பாங்க. சரி, அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. ஒரு விஷயம் அப்படின்னா அதில் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், அதை விடுங்க. அடுத்து SG4 முடித்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு போச்சு. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்டது எம்டி சார்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சது என்னென்னா, வாரத்துக்கு ஒருக்காவது ஒரு அப்டேட் கொடுத்துட்ருங்க சார் அப்படின்னு சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா நம்ம மக்கள் எம்டி சார் ஏன் வர்றதில்ல, எம்டி சார் வீடியோவே பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இது கேட்டுகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு வேலை இருக்காது. இனிமேல் நமக்கு அப்டேட் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். SG4 எதுக்கு போகிறாங்க, இப்போ மக்கள் இருக்கிற சூழ்நிலையில் டூர் தேவையா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நமக்கு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம ஒரு வீடியோவும் எடுத்து போட்டிருந்தோம். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னென்ன கம்பெனியில் அப்டேட் நடக்குது, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு அப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறது நல்லது. இது டூரு அப்படின்றத தாண்டி இது ஒரு மீட்டிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம. அடுத்து நம்ம மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது 2 விஷயம் என்னென்னா, பே அவுட்டு. ஒன்று பே அவுட்டு, இன்னொன்று எம்டி சார் அப்டேட்டு. இந்த எம்டி சார் அப்டேட் கண்டிப்பாக இனிமேல் நமக்கு அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம உறுப்பினர்கள் நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, பே அவுட்டு, மெயினாக பே அவுட்டு. அடுத்து எம்டி சார் அப்டேட்டு. இந்த 2 விஷயத்தில் எம்டி சார் அப்டேட் இனிமேல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பே அவுட்டை பொறுத்தளவு அவர் ஆல்ரெடி சொன்னது தான், ஜூன் 4 தான் சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் மீட்டிங்கில் நிறையா பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் இருக்குது, பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது தளர்வுகள் வருமா, இல்லை ஜூன் 4க்கு அப்புறம் தான் கிடைக்குமா அப்படின்றது சரியான அப்டேட் நமக்கு கிடைக்கும் போல் நம்ம தெரிவிப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுவோம். இந்த சூழ்நிலையில் SG4 ட்ரிப்பு தேவையா அப்படின்றத பற்றி கேட்போம். அடுத்து ஜூனுக்கு முன்னாடியே நமக்கு பேவட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டும் கொடுப்போம். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இதில் தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சைடில் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் தெரியும், அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.